வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் மற்றும் பழவூரில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ள நிலையில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரிக்கும் சுத்தமல்லி காவல்துறை. நெல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்டியவர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் கார்த்திகேயன் உறுதி. சிசிடிவி பதிவுகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து வருவதாகவும் விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் அறிமுகம். தாக்கல் செய்ய 269 உறுப்பினர்களின் ஆதரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான சிபிஐ விசாரணையை எதிர்த்த தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. ஆப்பிரிக்காவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் 90 கேப்சூல்களாக வயிற்றில் விழுங்கி கடத்தி வந்த பயணி கைது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டமன்ற செயலகம் அறிவிப்பு. ஜனவரி அல்லது பிப்ரவரியில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு. மணல் குவாரிகளுக்கு உரிமம் வழங்கியதில் முறைகேடு புகார். அமலாக்கத்துறை முன்பு அமைச்சர் பொன்முடி ஆஜர். நானும் அஜித் ரசிகர்தான், கடவுளே அஜித் என தனது நிகழ்ச்சியில் மாணவர்கள் முழங்கிய நிலையில் டிடிவி தினகரன் விளக்கம். அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணிக்கு அவர்கள் வர வேண்டும். அதிமுகவில் தனது ஸ்லீப்பர் செல்கள் மிக வேகமாக செயல்படுவதாகவும் மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. படுதோல்வி பாவத்தை கழுவ பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன் அழைப்பு. எங்கள் கூட்டணியை ஏற்று திமுகவை வீழ்த்த நினைக்கின்ற கட்சிகள் அனைவரும் வர வேண்டும், வருவார்கள். சில கட்சிகள் இதன் மூலம் தங்கள் மீது உள்ள அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்து பதிவிட்ட விவகாரம். 1 மாத சிறை தண்டனையை எதிர்த்து நடிகர் SP சேகர் தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். டெல்லியில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கொஞ்சமாக வலி இழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும். அதை தாண்டி இது ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் வழிவகுக்கும். இது அடுத்த கட்டம் அங்குதான் போய் நிற்கும். இது அதனால் நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு, அடிப்படை உரிமைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. அவங்க சொல்கிறாங்க இந்த மசோதா கொண்டு வருவதால் தேர்தல் செலவுகள் குறையும் அப்படின்னுட்டு. பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை. கிட்டத்தட்ட 7 கட்டமாக 6 கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி நாடு முழுவதும் தேர்தலை அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான
தேர்தலையும் சேர்த்து நடத்துவதென்றால் அதற்கான லாஜிஸ்டிக்ஸ் எங்கிருந்து வரும், அதுக்கான வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எங்கிருந்து உருவாக்கப்படுவார்கள். அதனால் இத்தனை நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால் இது தேவையில்லாமல் ஒரு சுமையை இந்த அரசின் மீது, தேர்தலின் மீது ஏற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்கும். இப்போ 3/2 பெரும்பான்மை இல்லாமல் இருந்துமே அதை கொண்டு வர்றாங்கன்னா அது எதற்காக அதை கொண்டு வர்றாங்க? ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம். அதை தாண்டி எப்படியும் தன்னால் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம், எதிர்ப்போம். ஜேபிசி போகும்போது எந்த அளவுக்கு இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு? ஜேபிசியில் அடிப்படையில் ஒரே இது ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிதான் அந்த மசோதாவுடைய அடிப்படையே. அதனால் நிச்சயமாக அந்த அடிப்படையையே நாம் எதிர்க்கிறோம் இல்லையா. அதனால ஜேபிசியில் போய் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஜேபிசி உருவாக்கப்பட்ட பிறகுதான் தெரியும். ஆனா இது மசோதா அறிமுகமே படுத்தக்கூடாதுன்னு நிறைய கட்சிகள் தெரிவிக்காங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கிறோம், கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறோன்ற. ஸோ அதுல எதுவும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? அதுல என்ன நிலை? இல்ல ஜேபிசிக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாலுமே இது திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதா தான். அததான் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுதும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், we oppose this bill. அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு நீங்க அனுப்புனா மாறிடும் இல்லை. ஜேபிசிக்கு அனுப்பி அதோடைய அடிப்படை பிரமிசஸ் நீங்க மாத்தினீங்கன்னா மேபி வி கேன் திங்க் அபௌட். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனாதிபதி ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்றும் இன்னும் பல்வேறு கருத்துக்களையும் குறிப்பிட்டு திமுக எம்பி கனிமொழி பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பின்னர்